ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி ரம்யா. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணோம். இது வந்து நான் ஈவினிங் எடுத்த வீடியோ தான். இப்போ மற்ற ப்ளவுஸ் எல்லாமே நான் தைச்சிட்டேன். இது ஒரு ப்ளவுஸ் மட்டும் டிசைன் ப்ளவுஸ் வந்து தைக்க சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே ஒரே கஸ்டமரை தான். மற்ற ப்ளவுஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். ஓவர்லாக் போட்டு ஊக்கெல்லாம் வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போது அந்த ப்ளவுஸ் நான் கட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ப்ளவுஸ் வந்து எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு மார்க் பண்ணணும். அதையும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெகுலர் கஸ்டமர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட கொஞ்சம் ரெடிமேட் டாப்ஸ் எல்லாம் எடுத்திருந்தாங்க. அது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அதையும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கணும். நான் அதிகமாக பார்த்திங்கன்னா இந்த ரெடிமேட் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கெல்லாம் வாங்குறது இல்லை. இருந்தாலும் இது கொஞ்சம் சைடில் மட்டும் பிடிக்கணுங்கிறதுனால நானே நம்மக்கிட்ட வேறு எடுத்திருக்காங்க. அதனால் நானே ஆல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் எல்லாம் தான் நான் வந்து எம்ப்ராய்டிங் போடணும். இது எல்லாமே நான் சாரீலேருந்து கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது எல்லாமே நம்ம வந்து ஒர்க் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு ப்ளவுஸாக வந்து டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் கட் பண்ண போகிறேன். இந்த அளவு ப்ளவுஸ் நம்ம தைச்சது தான். இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி தைச்சது. ஃபஸ்ட்டெலாம் இந்த பானைக்கில் இந்த டிசைன் நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ யாரும் இதெல்லாம் கேட்குறதே இல்லை. இந்த ப்ளவுஸோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 15 இன்ச்சு அளவுக்கு இருக்கும். ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க. அதனால் ப்ளவுஸ் நல்லாவே இறக்கம் இருக்கும். இதை நான் அப்படியே வச்சு கீழே வந்து கழுத்தோட இறக்கம் அகலம் எல்லாமே நான் மார்க் பண்ணிவிட்டேன். சைடில் வந்து கொஞ்சம் பிரித்து விட்டுருக்காங்க. டைட்டாக இருக்குன்னு சொல்லி பிரிச்சுருக்காங்க. அதெல்லாம் பிரிச்சுருந்தாங்க அந்த மாதிரி அப்படின்னா கொஞ்சம் அதெல்லாம் கரெக்டாக அளவு வந்து கரெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக்கு ஒரு நார்மலாக பட்டி வச்ச ப்ளவுஸ் தான். பேக் சைடு மட்டும் போட் நெக்கில் ஏதாவது ஒரு நெக் பேட்டர்ன் வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு கிளாத்தும் அட்டாச் பண்ணாமல் நார்மலாக வந்து ஒரு நெக் பேட்டர்ன் மட்டும் நம்ம கொடுக்க போகிறோம் கேன்வாஸ் வச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது அப்படிங்கிறதுனால கேன்வாஸ் கொடுக்காமல் நம்ம நெக் பேட்டர்ன் திருப்பினோம்னா அவ்வளோவா நல்லா இருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு லைனிங் கொடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக் பேட்டர்ன் வந்து பண்ண முடியும். இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்திங்கன்னா 32 இன்ச் வரும். இதில் நார்மலாகவே இவங்க பார்த்திங்கன்னா நெக் வந்து கொஞ்சம் அகலமாக தான் போடுவாங்க. இப்போ நான் இந்த பேக் சைடு வந்து போட் நெக் கொடுக்கறதுனால 4 இன்ச் வந்து நெக்கோட அகலம் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா மேலே வந்து நம்ம ரொம்ப இறக்கம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்க போகிறோம். நான் வந்து இறக்கம் ஒரு 3 இன்ச்சு தான் வந்து மேலே கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு அதுக்கு கீழே மொத்தமாக நெக்கோட இறக்கம் வந்து 8 இன்ச்சு. அதில் மேலே வந்து ஒரு 3 இன்ச் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ஒரு 1.5 இன்ச் கேப் விட்டு அதுக்கு கீழே ஒரு நெக் பேட்டர்ன் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ பேக் சைடு நம்ம வந்து கட் பண்ணிட்டோம். நான் வந்து நெக் மட்டும் கட் பண்ணல. அது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கேன்வாஸ் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறேன். ஸ்லீவ் வந்து நார்மலாக ஒரு 5 இன்ச்சு ஸ்லீவ் தான். ரொம்ப எல்போ ஸ்லீவ் அளவுக்கு கிடையாது. போட் நெக் வைக்கிறீங்க எல்போ ஸ்லீவ் தான் வைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஆஃப் ஸ்லீவ் வச்சு போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். கை மட்டும் மேலே தூக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் கழுத்தோட அகலமெல்லாம் கரெக்டாக அந்த ஷோல்டர் அளவு வந்து ஃபுல் ஷோல்டர் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கல அப்படின்னா ஆஃப் ஸ்லீவ் வச்சிங்கன்னா லைட்டாக வந்து தூக்கிட்டு அதை மட்டும் அகலம் கரெக்டாக கொடுக்கும்போது கரெக்டாக உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து ஃபிட்டாக கரெக்டாக உட்காரும். நீங்கள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஆஃப் ஸ்லீவ் கொடுக்குறீங்க அப்படின்னா, இல்லைனா எல்போ ஸ்லீவ் வச்சுக்கலாம். ஸ்லீவை வந்து நான் கட் பண்ணிவிட்டு எங்கெல்லாம் அர்க்கத்து போடணுமோ அது எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்படி போட்டுட்டிங்க அப்படின்னா தைக்கும் போது நீங்கள் அளவு ப்ளவுஸே எடுக்க தேவையே இல்லை. ஸ்லீவும் வந்து நமக்கு மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி அர்க்கத்தெலாம் போடுறது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே முன்பக்கம் வந்து கட் பண்ணும்போது பேக் பீஸை வந்து நான் எடுக்க மாட்டேன். அப்படியே பின் பண்ணி நெக்குக்கிட்ட வந்து மடித்து விட்டுட்டு அப்படியே நான் மார்க் பண்ணுவேன். ஒரு நிறைய பேர் வந்து எல்லாமே ஃபுல்லாக பேக் பீஸ் வச்சு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுவீங்க. நான் எப்போவுமே இப்படி தான் மார்க் பண்ணுவேன். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இவங்களோட முன்கழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இறக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம 4 இன்ச்சு வந்து அகலம் வந்து கொடுத்துருக்கோம். அந்த 4 இன்ச்சுக்கு இவ்வளோ இறக்கம் வச்சோம் அப்படின்னா கீழே வந்து ரொம்ப ப்ளவுஸ் இறக்கமாக போயிடும். அதனால் நான் வந்துட்டு இப்போ பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நார்மல் ப்ளவுஸ் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து மேலே ஒரு 2 இன்ச் மேலே வந்து ஏற்றிருக்கேன். இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும். ரொம்ப அகலம் கொடுக்கும்போது நீங்கள் வந்து நெக்கோட இறக்கம் வந்து ரொம்ப கீழே வந்து வைக்கக்கூடாது. கழுத்து வந்து நான் மார்க் பண்ணதுமே பேக் பீஸை வந்து இந்த மாதிரி நான் மடிச்சிடுவேன். பட்டி அளவுக்கு மடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கப் ஷேப் எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இவங்க வந்து அந்த கப் ஷேப் அளவு உள்ள பீஸை வந்து கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கொஞ்சம் டைட்டாக வந்து அந்த ஜஸ்ட்டு பாதியில் அமர்த்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் நல்லா கீழே இறக்கி வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம அந்த அளவிலிருந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் வந்து கீழே இறக்குறேன். இந்த மாதிரி இறக்கும்போது பட்டியை வந்து இறக்கக்கூடாது. ஃப்ரண்ட் பீஸ் வந்து டைட்டாக இருக்குது அப்படின்னாங்கன்னா அது கப் ஷேப்லையா இல்லை பட்டியான்னு பார்த்து தான் நீங்கள் இறக்கணும். ஹைட்டு வந்து 10 அப்படின்னாங்கன்னா எடுத்தோடனே வந்து நம்ம பட்டியை மட்டும் இறக்கக்கூடாது.
ஃப்ரண்ட்டில் அந்த கப் ஷேப் பீஸ் வந்து கரெக்டாக உட்காரல அப்படின்னாலும் முன்னாடி வந்து ரொம்ப அமுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து அது இறக்கம் கேட்கும்போது கரெக்டாக அது எந்த இடத்துல வந்து இறக்கம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். முன்பக்கம் நான் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வந்து நான் கட் பண்ணியும் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு இங்கேயும் வந்து அந்த டாட்டெல்லாம் பிடிக்கிறக்கு அர்க்கத் பண்ணிக்கோங்க. அந்த பாடி சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அங்கேயும் வந்து ஒரு அர்க்கத் பண்ணிவிட்டு முன்பக்கமாக திருப்பி இப்போ நம்ம வந்து எல்லாமே கரெக்ட் பண்ணி அந்த ஆம்கோல் கிட்ட அந்த உள்வளைவெல்லாம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து முன்னாடி நெக்கோட இறக்கம் வந்து நான் கரெக்டாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், நான் டேப் வைக்கிறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து இந்த இடத்துல கீழே இறக்கம் வந்து இந்த அளவுக்கு தான் வருது அவங்களுக்கு. ஆனால் நான் வந்து ஒரு 1.5 இன்ச் மேலே வச்சுருக்கேன். இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வந்து அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவுக்கு இறக்கக்கூடாது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இதையும் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த 5 ப்ளவுஸுமே வந்து மார்க் பண்ணிட்டேன் எம்ப்ராய்டிங் போடுறதுக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இது வந்து நம்மக்கிட்ட எடுத்தது. இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா எஸ் சைஸ் தான் இந்த பொண்ணோட அளவு. ஆனால் நம்மக்கிட்ட எல்லாமே எம் எடுத்திருந்தாங்க. எம்மே வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பிடிச்சா போதும் அந்தளவுக்கு இருந்தது. அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் சைஸை விட அடுத்த சைஸ் இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் ரொம்ப அதிக ஆல்ட்ரேஷன் வராது. நீங்கள் அதனால் தாராளமாக எடுக்கலாம். நம்ம இப்போ கொண்டு வந்திருக்க ரெடிமேட் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் எல்லாம் லைனிங் அட்டாச்சிங்காக தான் நான் கொண்டு வந்திருக்கேன். நான் வந்து கஸ்டமர்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நான் பார்த்து நல்ல குவாலிட்டியான ஐட்டமாக தான் எடுத்துகிட்டு வருவேன். நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து தைரியமாக ஆர்டர் பண்ணலாம். எந்த மிஸ்டேக்கும் வராது. எல்லா ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிச்சிங்லாம் நல்லா சின்னதாக தான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைடில் வந்து எல்லாமே வந்து ஓவர்லாக் இருக்குது. ஸ்லீவுக்கு கூட உங்களுக்கு லைனிங் வந்து கொடுத்து தான் எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்திருக்கு. அதே மாதிரி வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் லைட் கலராக தெரியலாம். ஆனால் வந்து நேரில் பார்க்கும்போது ட்ரெஸ்ஸு நல்லா ப்ரைட்டாக நல்லாயிருக்கும். அப்படி நான் ஏதாவது ட்ரெஸ்ஸு டல்லாக தெரியுது அப்படின்னா நானே வீடியோவில் சொல்லிடுவேன். ஏன்னா வந்து நான் ஏதாவது சொல்லி நம்ம விற்றுட்டு மறுபடியும் வந்து நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து கேட்கக்கூடாது. அதனால் வந்து எல்லாமே நான் அந்த துணி எப்படி இருக்கோ அதை டீட்டெயிலாக கரெக்டாக நான் சொல்லிடுவேன். இப்போ நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். இப்போ நான் பேக் சைட் பாருங்கள், ஃபஸ்ட்டு அந்த ரவுண்டு கொடுக்குறல அது வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணிடலாம். அப்படியே கட் பண்ணிவிட்டு அடுத்தது நெக் பேட்டர்ன் தான் நம்ம வந்து கேன்வாஸ் கொடுக்க போகிறோம். இப்போது இதை ப்ளவுஸோட இறக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக 8 இல்லைனா 9 இன்ச்சுக்குள்ளே வரும். இப்போ நான் அந்த 3 இன்ச் மார்க் பண்ணதுலேருந்து கீழே ஒரு இன்ச்சு கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 5 இன்ச் வந்து நம்ம டிசைன் கொடுக்க போகிறோம். அந்த 5 இன்ச்சுக்கு தேவையான நம்ம கேன்வாஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். நீளம் அகலம் ரெண்டுமே வந்து கேன்வாஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த 5 இன்ச்சு கட் பண்ணாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து நான் ஒரு 5 இன்ச்சில் வந்து டிசைன் பண்ண போகிறேன். அந்த 5 இன்ச்சை வந்து நான் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இறக்கம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அந்தளவு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் மட்டும் கண்டிப்பாக வந்து கம்மியாக கொடுங்க. 4 இன்ச் அகலம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதே அகலம் இங்கேயும் கொடுத்திங்கன்னா ரொம்ப முதுகு வந்து ரொம்ப ப்ராடாக தெரியும். அதனால் வந்து அந்த அகலத்தை மட்டும் மேலே நெக்குக்கு கொடுக்கறத விட கீழே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 இன்ச் அளவுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து டேப்லேயே வந்து அந்த மெஷர்மெண்ட்லாம் மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலப் மாதிரி தான் கொடுக்க போகிறோம். அந்த ஸ்கேலப் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேலப் இது பண்ணும்போது ரவுண்டு பார்க்குறக்கு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நம்ம மார்க் பண்ணது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா அழகான ஸ்கேலப் வந்து நமக்கு கிடச்சிரும். நீங்கள் வந்து புதுசாக வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க, ஸ்கேலப் டிசைன்லாம் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கேலப்போட வளைவை வந்து முடிஞ்ச வரைக்கும் அகலமாக கொடுத்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வரும். ரொம்ப குட்டி குட்டி ஸ்கேலப்பாக கொடுத்து திருப்பினீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வந்து நமக்கு என்னடா இந்த டிசைனே வர மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். அதனால் எப்போவுமே வந்து நார்மலாக ஸ்கேலப் வந்து 2 இன்ச் வரைக்கும் கொடுத்து நம்ம ஸ்கேலப் மார்க் பண்ணலாம். நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு கொடுத்து கூட மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். சைடில் வந்து ஒரு 3/4 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா வந்து கேன்வாஸ் விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அது கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நெக் பேட்டர்ன் வந்து இப்போ கரெக்டாக நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த மேலேயே அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இது வந்து ஒரு லைனிங் பீஸ் மேலே வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து கேன்வாஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது வந்து நெக்கோட அந்த மேலே ரவுண்டுக்கு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நான் அப்படியே வந்து அப்படியே ப்ளவுஸில் வச்சு அட்டாச் பண்ணி திருப்பிக்கிறேன்.
நான் ஏதோ அதுக்கு தனியாக வந்து பீஸெல்லாம் கொடுத்து வந்து திருப்பலை. என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லை வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் வீடியோஸ் போடும் போதெல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வந்து வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ அந்த பீஸை வந்து அப்படியே ப்ளவுஸோட நல்ல பக்கம் மேலே வச்சு லைனிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி அப்படியே நான் வந்து திருப்பிக்கிறேன். ஸ்மால் கட் போட்டுட்டு நம்ம வந்து திருப்பி ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து என்னோடய இன்ஸ்டா ஐடியும் கீழே வந்து கொடுக்குறேன். அதிலே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரெடிமேட் டாப்ஸு, சாரீ, சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே வந்து அதில் தான் நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். யூடியூப்பை விட நான் வந்து இன்ஸ்டாவில் அடிக்கடி போஸ்ட் வந்து போடுவேன். நீங்கள் வந்து அதில் பார்த்து கூட நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக் வந்து அடித்து திருப்பிட்டோம். அதுக்கப்புறம் லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கும் மெயின் கிளாத்தும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் வந்து இப்போ கேன்வாஸ் வந்து இதில் வச்சு அயர்ன் பண்ணலை. அதனால் வந்து சுற்றியும் ஒரு தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ சைடில் வந்து கேன்வாஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் வந்து விட்டுக்கோங்க. அதை அப்படியே வந்து இந்த மாதிரி இப்போ நான் தைக்கிற மாதிரி மடித்து தைச்சிருங்க. உள்ளே வந்து அந்த மடித்து தைச்ச லைனிங் பீஸ் அதிகமாக இருந்தது அப்படின்னா லைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம நெக்கோட இறக்கம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ரெடி பண்ண கேன்வாஸை ப்ளவுஸோட மேல் பக்கம் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த மாதிரி கரெக்டாக வந்து சென்ட்ரு கரெக்டாக வர மாதிரி வச்சு ஒரு பின் பண்ணிக்கோங்க. நடுவில் வந்து ஒரு பின் பண்ணிக்கோங்க நகராமல் இருக்கிறதுக்காக. இல்லை அப்படின்னா கொஞ்சம் வந்து நெக் ஷேப் வந்து மாறிடும். அதனால் பின் பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அந்த கேன்வாஸ் மேலே அப்படியே அந்த ஷேப் மாறாமல் தையல் வந்து போடுங்க. லாஸ்ட்டாக முடிக்கிற இடத்துல நல்லா ரஃப் அடிச்சுட்டு எடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த நூலெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு இப்போ சென்டரில் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி அந்த கேன்வாஸை விட ஒரு கொஞ்சமாக துணி விட்டு கட் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச் வந்து துணி விடுங்க. இந்த மாதிரி சென்டர் வந்து மாறக்கூடாது. அந்த கார்னர் வந்து கரெக்டாக அந்த சென்டரில் உட்காரணும். இப்போ நம்ம லைட்டாக வந்து உள்ளே கட் பண்ணி விட்டுட்டு கேன்வாஸை விட ஒரு 1/4 இன்ச் துணி வந்து இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஒண்டை கட் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் ஸ்மால் கட் போட்டிங்க அப்படின்னா அந்த இடத்துல ஓட்டை விழுந்துடும். அதனால் கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணி அந்த கார்னர் வந்து ஸ்மால் கட் போட்டு இப்போ வந்து பொறுமையாக அப்படியே வந்து திருப்பி எடுத்துக்கலாம். அப்படியே நல்லா பொறுமையாக திருப்பி எடுங்க. அந்த ஷேப்பெல்லாம் கரெக்டாக வர மாதிரி திருப்பிட்டோம் அப்படின்னா நல்லா திருப்பிட்டு மேலே வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரத்துலேயே வந்து ஒரு படிமான தையல் வந்து அழகாக ஒரே ஷேப்பில் போட்டு எடுத்துருங்க. நீங்கள் திருப்பிட்டு உடனே அயர்ன் பாக்ஸ் வச்சுருக்கீங்க கடையில் அப்படின்னா உடனே ஒரு அயர்ன் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு அயர்ன் பண்ணியிருந்தேன். எப்போவுமே வந்து ஸ்கேலப் வந்து அயர்ன் பண்ணி ஃபினிஷ் பண்ணும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஃபினிஷிங் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.